வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெளிச்சம் விரைவில் வரும் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கடைக்காரர் தன் முன்னே நின்ற பெண்மணியை ஏற இறங்க பார்த்தார். இவள் நிஜமாகவே வாங்குவாளா, இல்லை என்றால் எல்லாம் பார்த்து முடித்துவிட்டு பிடிக்கவில்லை என்று முகம் சுளித்துவிட்டு சரசரவென்ற கடையை விட்டு இறங்கி போய்விடுவாளா? ஏமா, இந்த அரிசி பிடிக்கலையா? 10 ரூபாய் அரிசியை எடுத்து காட்டினார். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விலையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல அரிசியா கொடுங்க. கடைக்காரர் குழம்பி போனார். பெரும்பாலும் பெண்கள் அரிசியை பார்த்து வாயில் போட்டு பதம் பார்த்து காய்ச்சல் சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பழைய அரிசியா என்று நிர்ணயித்து கொண்டு பிறகுதான் விலை விஷயத்துக்கே வருவார்கள். அதிலும் கூடிய மட்டிலும் ரொம்ப அதிக விலையை தவிர்த்துவிட்டு விலை குறைச்சலாக இருக்கிற அரிசி வகைகளை பார்த்து ஒரு அலசு அலசிவிட்டு எந்த அரிசி வாங்குவது என்று தீர்மானம் செய்து கொண்ட பிறகுதான் 5 கிலோ போடுங்க, 8 ரூபாய் 40 காசுன்றீங்களே, அந்த 40 காசு குறைச்சுக்கங்க, ரவுண்டா 8 ரூபான்னு வச்சுக்கங்க என்று பேரம் பேசுவார்கள். பட்டும் பாலியஸ்டரும் உடுத்தி இருக்கிற பெண்மணிகளா இருந்தாலும் சரி, இந்த நடைமுறைக்கு விலக்கு கிடையாது. இவள் ஏன் வித்தியாசமாய் கேட்கிறாள்? யோசனையுடன் எதிரே நின்ற பெண்மணியை ஏறிட்டு நோக்கினார். சாயம் போன சேலை, ஆங்காங்கு தையல்கள், நிறம் பொருந்தாத ஒரு ஜாக்கெட், எண்ணெய் காணாத தலை, காதில் கம்மலுக்கு பதிலாக குச்சி போட்டிருந்தாள். முகத்தில் ஒரு இறுக்கம் தெரிந்தது. இவள் அரிசியின் தரத்தை பற்றியே கவலைப்படவில்லையே, விலையை பற்றி மட்டும்தான் அக்கறை காட்டுகிறாள். என்ன இது? இந்த ஏரியாவில் இந்த பெண்மணியை பார்த்தது போலவும் தெரியவில்லையே. என்ன கடைக்காரரே, இருக்குதா இல்லையா? உள்ள போய் 2 வகை அரிசி எடுத்து வந்தார். இத பாருமா, இது 11 ரூபாய் 60 காசு. இந்த அரிசி கிலோ 18 ரூபாய். எது வேணும்? கிலோ 18 ரூபாய் என்றதும் அவள் முகத்தில் பிரகாசம் தெரிந்தது. அரிசியை ஏறெடுத்தும் பார்க்காமல் சொன்னாள். சரிங்க, அந்த 18 ரூபாய் அரிசியே கொடுங்க, 1 கிலோ. சொல்லிவிட்டு தன் பக்கத்தில் நின்றிருந்த குழந்தைகளை பார்த்து லேசாக சிரித்தாள். அந்த குழந்தைகள் உற்சாகமாக சிரித்தார்கள். தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். பெரிய பெண்ணுக்கு 12 வயது இருக்கலாம், சின்னவன் வயது 4 இருக்கலாம். ஆனாலும் 3 பேரும் நோஞ்சானாகத்தான் காட்சியளித்தார்கள். கடைக்காரர் 3 பேர் தோற்றத்தையும் கவனித்தார். ஒன்றும் சரியில்லை. கிழிசல் கவுன், செருப்பில்லாத கால்கள், தலைமுடி கலைந்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த தலைகளும் எண்ணெய் பார்த்து வார கணக்காக இருக்கும் போல் தோன்றியது. திமிரப்பாரு, இவள்லாம் 18 ரூபாய் அரிசி வாங்குறா பாரியா. அட, கடை வச்சு வியாபாரம் பண்ற நானே 10 ரூபாய் 70 காசு அரிசியில் சாப்பிட்றேன். இவ பாரு, சரியான தெனாவட்டு, பிக் பாக்கெட்டா இருப்பாளோ என்னமோ. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்கிறவ 18 ரூபாய 1 கிலோ அரிசியில போட மாட்டா. எங்கேயாவது பர்ஸ் அடிச்சிருப்பா. வேட்டதான் போல இருக்கு. கடைக்காரர் அரிசியை எடுத்து அளந்து போட்டார். ரூபாயை வாங்கி கொண்டார். அவர்கள் நடக்கும்போதுதான் பெரிய பெண் தூக்க முடியாமல் தூக்கி செல்லும் பையில் உருளைகளும் தக்காளிகளும் கொத்துமல்லி கட்டும் மேலாகவே தெரிவதை கவனித்தார். பையன் கையில் ஒரு காலிஃப்ளவர் வைத்திருந்தான். எப்படியும் இந்த ஒரு காலிஃப்ளவரு 7-8 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. இதுங்க திமிரு பாரு. ஏன், வேற காய்கறி வாங்கினா உள்ள இறங்காதாமா? வேடிக்கைதான். அவர்கள் நடந்தார்கள். மார்க்கெட்டினுள் நுழைந்து கறிக்கடையை தேடினார்கள். தோமா, அங்க பாருமா. சிறுவன் காட்டிவிட்டு தன் அக்காக்கள் 2 பேரையும் பார்த்து பெருமையாக சிரித்து கொண்டான். நாம 4 பேரு, ஆளுக்கு 100 கிராம் கறி. அப்படின்னா 400 கிராமு. ஏன் பாயி, 400 கறி குடு, எலும்பு சவ்வு இதெல்லாம் போட்டுடாத. பாய் கடையில் கூட்டம் திமிரியது. ஏன் பாய், 400 எவ்வளா? பெரிய பெண் ரகசியமாக அம்மா கையை பற்றி இழுத்தாள். ஏமா அவ்வளவு? 200 வாங்குனா போதாது? அடப்போ திலகம், பொல்லாத 48 ரூபாய் விடு என்றவள் புன்முறுவலுடன் மகள் தலையை சரி செய்து விட்டாள்.
குழந்தைகள் மகிழ்ச்சியோடு பாய் கறி வெட்டுவதை பார்த்து கொண்டு நின்றார்கள். எடை போட்டு முடித்த பாய் பாலித்தீன் பையில் போட்டு தரப்போனார். கொஞ்சம் கொழுப்பு போடுங்க, 2 எலும்பு போடுங்க. பாய் சிறு துண்டு கொழுப்பை எடுத்து போட்டார். இரண்டொரு எலும்பு துண்டுகளையும் போட்டார். ரூபாயை எண்ணி கொடுத்துவிட்டு கிளம்பினார்கள். கொதிக்கிற கறிக்குழம்பின் வாசத்தை குழந்தைகள் மூக்கு அப்போது முதற்கொண்டே நுகர ஆரம்பித்து விட்டன. துள்ளலும் நடையுமாக அம்மாவின் பின்னாலேயே ஓடினார்கள். வீட்டு கதவை திறந்தார்கள். ஒற்றை அறைதான். மூட்டையை பிரித்து தன் சொத்துக்களான அலுமினியம் குண்டான் தட்டுமுட்டு சாமான்களை எடுத்து வெளியில் வைத்தாள். பெரிய பெண் ஓடிப்போய் குண்டானிலும் குடத்திலும் தண்ணீர் அடித்து வந்தாள். அரிசி பொட்டலத்தை பிரித்து முரத்தில் கொட்டினாள். ஏமா பாதி போட்டா போதாது? பெரிய பெண்ணின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து சிரித்தவள், எதுக்கு 1 கிலோ அரிசியையும் போட்டே வடிச்சுடுறேன் என்றாள். பெரிய பெண் அவளையே கூர்ந்து பார்த்தாள். அங்கன்னா 1 கிலோ அரிசி 4 வேளைக்குன்னு கணக்கில்லம்மா. அதுவும் இந்த திலகம் அந்த பேச்சையே எடுக்காத. ஆமா, வர்றப்போ ஸ்கூலு புத்தகமெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு வந்ததானே? மறப்பனாமா? முதல்ல அதெல்லாம் தாம்மா எடுத்து மூட்டை கட்டுன. ஏதோ நினைவுக்கு வந்தவளாக கண்கள் கலங்க அம்மா தோளை தழுவி கொண்டாள் திலகம். இத்தினியும் என்னாலதாம்மா? திலகத்தின் கண்களில் ஈரம் எட்டி பார்த்தது. சின்னதுகள் இரண்டும் மிரண்டு பார்த்தன. இதுக்கு ஏன் நீ அழுவற? நீ நல்லா படி, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அவள் கண்களும் கலங்கின. பார்வை சூன்யத்தை வெறித்தது. கைகள் சுள்ளிகளை தள்ளிவிட்டன என்றாலும் கவனம் அதில் பதியவில்லை. அலுமினிய குண்டானில் சோறு கொதித்து கொண்டிருந்தது அவள் மனசு போல. உதடுகள் துடிக்க அவள் பழைய நிகழ்ச்சிகளை அசை போட்டாள். சின்னவன் ரத்தினம் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். கறி குழம்பு கொதிக்கும் மணத்தை தன்னால் முடிந்த மட்டும் மூச்சை உள்ளிழுத்து கண்கள் கிறங்க ரசித்து கொண்டிருந்தான். எப்பா, என்ன வாசனை! எப்படிம்மா இந்த குழம்பு மட்டும் இவ்வளோ வாசனையா இருக்குது? மறிக்குழந்து வேதனையுடன் சிரித்துவிட்டு தலையை திருப்பி கொண்டாள். பாவம் சின்ன பையன் என்ன ஆசையா அடுப்பங்கரையிலேயே காத்துக்கிட்டு இருக்கா. பாவி, நான் பாவி. 2 துண்டும் ஒரு கரண்டி குழம்பும் எடுத்து ஊத்தி சோறு போட முடியுமா என்ன? இந்த ராட்சசன் பின்னி எடுத்துடுவானே. பரிதாபமாக சிறுவனை பார்த்த மறிக்குழந்து கண்களை துடைத்து கொண்டு அவனை இழுத்து முத்தம் கொடுத்தாள். பாமா, நைஸா முத்தம் கொடுத்து நீ என்னை இன்னைக்கு ஏமாத்திட முடியாது. கறி குழம்பு ஊத்துவியா? பையன் கராராக கேட்டான். அது வந்து வந்து திணறினாள் மறிக்குழந்து. வாசல் கதவு தடால் என்று திறந்து கொண்டது. எருமையைப் போல தட தடவென்று உள் நுழைந்தான் ரங்கசாமி. என்னடி மூதேவி, இன்னுமா நீ சோறாக்கி முடிக்கல? அப்படி என்னதான் பண்றையோ தரித்திரம் தரித்திரம். உன்னாலதாண்டா பாவி, நான் இன்னைக்கு தரித்திரமா ஆயிட்டேன். நிஜம்தான், மறிக்குழந்தை இவனால் தரித்திரமாகி போனாள். பெற்றவர்கள் 10 சவரனை போட்டு கட்டில் மெத்தையும் கொடுத்து என்னமோ மருமகன் மெட்ராஸில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் எம்டிக்கு அடுத்த போஸ்ட் என்பது போல நினைத்து கொண்டு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அதுவும் இந்த பாவிக்கு கன்னிகாதானமாய். கல்யாணம் கட்டி கொண்டு வந்த பிறகுதான் தெரிந்தது மருமகன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அடிமட்டம் என்பது. அவன் பொய் சொன்னது போல கிளார்க் கிடையாது. வேலை மட்டும்தான் அடிமட்டம் என்றில்லை. குணம், சகவாசம், வாயில் வருகிற வார்த்தைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே அடிமட்டம். பளீர் என்று செம்பு நெற்றியில் முத்தமிட்டது. துளி ரத்தம் எட்டி பார்த்தது. வலியில் துடிதுடித்து போனாள் மறிக்குழந்து. இயந்திரம் போல கறி குழம்பை இறக்கி வைத்தாள். வடித்து வைத்திருந்த சோற்று பானையை நிமிர்த்தினாள். தட்டை கழுவி எடுத்து வந்தாள். அதற்குள் ரங்கசாமி கையை காலை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தான். மறிக்குழந்து சோறு போட்டாள். டம்ளரில் தண்ணீர் எடுத்து வைத்தாள். தானே கறிக்குழம்பு பாத்திரத்தை கிட்டே இழுத்து வைத்து கொண்டான் ரங்கசாமி. ரத்தினம் தூரத்தில் நின்று கொண்டு கறிக்குழம்பை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஏக்கம் தெரிந்தது. ஏண்டி சனியன, எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்க? அந்த பீடைக்கு கொஞ்சம் சோத்த போட்டு ரசத்தையோ மோரையோ ஊத்தி வெளியில வச்சு ஒழிய. ரத்தினம் அந்த அறைக்குள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அப்பன் என்ன சாப்பிடுகிறான் என்று பார்க்க கூடாது. அவன் என்னவெல்லாம் சாப்பிடுகிறானோ அதை கேட்டு விடவும் கூடாது. இப்படி பல கூடாதுகள். ஏ மறிக்கொழுந்து, குட்டிச்சாத்தா நாட்டை இது பார்க்கிற பார்வையை பாரு.
தரித்திரத்துக்கு முதல்ல சோத்த போட்டு வெளியில துரத்துடி. சோறு போட்டு ஒரு கரண்டி ரசம் விட்டு வெளியே கொண்டு வந்து வைத்தாள். வா கண்ணு சாப்பிடு. பையனின் விழிகள் அவளையும் உள்ளே இருந்த கறி குழம்பையும் மாறி மாறி பார்த்தன. மறிக்குழந்துக்கு இருதயத்தையே யாரோ பிடுங்கி எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே எறிவதைப் போல இருந்தது. வாயா ரத்தினம், வா வந்து சாப்பிடு. பையனின் விழிகள் அவளை பார்த்த பார்வையில் ஏக்கம் தெரிந்தது. அம்மா, கொஞ்சோண்டு கறிக்குழம்பு. மறிக்குழந்துவுக்கு கண்களில் நீர் குளம் கட்டியது. ச்சே, ஒத்தைக்கு ஒரு புள்ள. இது பதைக்க பதைக்க எப்படி இந்த பாவியால உருட்டி உருட்டி வாயில அடைச்சுக்க முடியுது? நல்ல காலம் ஸ்கூல் இருக்கிறதா நாளா போச்சு. இல்லைன்னா அதுங்களும் வேற எங்க ஏக்கப்பாவை பார்த்துக்கிட்டு நிற்கும். ரகசியமா ஒரு நாள் செய்து கொடுக்கலாம்னா இவன் எங்க காசை கொடுக்கறான்? ஏ மூதேவி, என்னடி பண்ணிக்கிட்டு நிக்கிற? முட்டை எங்கடி? பரபரவென்று உள்ளே ஓடியவள் சிறு கிண்ணத்தில் மூடி வைத்திருந்த வேக வைத்த முட்டையை எடுத்து வந்து கணவனின் தட்டின் அருகில் வைத்தாள். மனசுக்குள் ஒரு நப்பாசை. ஒருவேளை முட்டையில் ஒரு துண்டை கிள்ளி ரத்தினத்துக்கு கொடுக்க சொல்வானோ? பிள்ளைக்கு அது கிடைத்தாலும் போதுமே. ஆவலுடன் கவனித்தாள் மறிக்குழந்து. ரங்கசாமி தன் பாட்டுக்கு முட்டையை வெண்டு வாயில் அடைத்து கொண்டான். ரத்தினத்தின் பக்கம் திரும்ப கூட இல்லை. ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் உஷ்ண பெருமூச்சாக வெளியேற்றிய மறிக்குழந்து கணவனை தெரு பொழுதியை விட கேவலமாக பார்த்தவளாய் வெளியே போய் மகன் பக்கத்தில் நின்றாள். அவன் சாப்பிடத் தொடங்கவில்லை. சோற்றையே வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். மெல்லிய குரலில் சமாதானப்படுத்த தொடங்கினாள் மறிக்குழந்து. ஏராசா, சாப்பிடுப்பா. ஏம்மா இந்த சோறு ஏம்மா இப்படி இருக்குது? அப்பா சோறு மாதிரியே இல்லையே, அது ஏம்மா? அது வேற அரிசிடா. கிலோ 17 ரூபா. நாமெல்லாம் சாப்பிடுற அரிசி ரேசன் அரிசி. பேசாம சாப்பிடு ராசா. நாளைக்கு கட்டாய கறி குழம்பு ஊத்துறேன், சரியா? தனத்திக்கும் சொல்லுவேன், ஆனா ஒரு நாளும் ஊத்த மாட்டேன். ரசம் சோறு வேணாம், போ. தட்டை தள்ளி வைத்தான் ரத்தினம். கிண்ணத்தில் அரை கரண்டி கறி குழம்பு இருந்தாலும் போதுமே. பிடிவாதம் பிடிக்கிற இந்த பையனுக்கு கொடுத்து சமாளித்து விடலாமே. ஆவலுடன் எட்டி பார்த்தாள் மறிக்குழந்து. துடைத்து வைத்தாற்போல மொத்த குழம்பையும் ஊற்றி பிசைந்து உள்ளே தள்ளி விட்டிருந்தான் ரங்கசாமி. ச்ச, மனுஷனா இவன்? எரிச்சலோடு பார்த்தாள் மறிக்குழந்து. உயர்ந்த ரக அரிசி வாங்கி அவனுக்கு தனியாக வடித்து வைக்க வேண்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 100 கிராம் கறி வாங்கி செய்து வைக்க வேண்டும். கூச்ச நாச்சம் இல்லாமல் அவன் மட்டும் துடைத்து போட்டு கொண்டு விழுங்குவான். குழந்தைகளின் ஏக்க பார்வையை சமாளிக்க முடியாமல் திண்டாடுவதை விட கிணற்றில் குதித்து விடலாம் போல் இருக்கும். எதற்கு சாவது? இந்த பாவிக்காக நான் ஏன் சாவணும்? நானும் போயிட்டா இந்த குழந்தைகளோட கதி என்ன ஆறுது? அட, எப்படியாவது படிப்பை கொடுத்து தன் கால்ல நிக்க வச்சுட்டா என்ன மாதிரி கேவல பிழைப்பு பிழைக்காம பிழைச்சுக்குவாங்க. இந்த நம்பிக்கையில்தான் எல்லா ஈன கொடுமையையும் தாங்கிக் கொண்டாள் மறிக்குழந்து. அன்றும் அப்படித்தான். ரங்கசாமி ராட்சசன் போல சாப்பிட ஆரம்பித்தான். இந்தா, எங்க ஆபீசர் வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு வேணுமா? திலகத்தை இட்டாந்து விடுறேன்னு சொன்னேன். சொலையா 100 ரூபாய் கொடுப்பாரு. ஐயையோ, அவ படிக்கிறாளே. கிழிக்கிறா. இவ படிச்சு கலெக்டரா ஆக போறா. சும்மா ரெடி. அதெல்லாம் வயசு பொண்ணை யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேன். நீ யாரடி கஸ்மால அனுப்புறதுக்கு? நான் அப்பங்காரம் முடிவு பண்ணிட்டேன். நீ யார் அனுப்புறதுக்கோ அனுப்பாததுக்கோ? வந்துட்டா மூதேவி. இதோ பாருடி, என் பேச்ச கேட்கலைன்னா ஓடுடி ஊட்ட விட்டு. உடம்பெல்லாம் பதறியது மறிக்குழந்துக்கு. முடியை ஓர் உதறு உதறி இறுக்கி முடிந்து கொண்டாள். ஆங்காங்கு பயத்துடன் நின்று பார்த்து கொண்டிருந்த குழந்தைகளை இழுத்து வந்து முன்னே நிறுத்தினாள். இந்த பாரு, இதுங்க மூஞ்சிய பாரு. ஒரு நாளை போல நீ நல்ல சோறு சாப்பிட்றப்போ இதுங்க என்னமா மனசு குமுறுதுங்க தெரியுமா? ஒரு நாள்னா ஒரு நாள் என் கையில ரூபா கொடுத்து இதுங்களுக்கும் கறி வாங்கி குழம்பு வச்சு ஊத்துடின்னு சொல்லி இருக்கியா? ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்திருப்பியா? அப்பங்காரனா? அடடா, இன்னைக்கு சொல்லிக்கிற அப்பங்காரன்னு. எவன் தெரியுமா என் அப்பன்? பசங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறவன் தாயா அப்ப. கஷ்ட நஷ்டத்துக்கு நடுவுல படிக்க வைக்கிறான் பாரு, அவன் தாயா அப்ப. நீ உள்ள உட்காந்துக்கிட்டு கறி மீன் முட்டை மொக்குவ, இதுங்க வெளியில ரசம் ஊத்தி தின்னணுமா? ஆனா அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன் இந்த 10 வருஷமா.
ஏன் அப்பங்காரனா நீ ஒரு படிப்பாவது படிக்க அனுப்புறியேன்னு. எப்ப அதுக்கே பங்கம் வந்துட்டுதோ, நான் எதுக்கு சித்திரவதை பட்டுக்கிட்டு இங்க கிடக்கணும்? மத்தியான வேலை வருதுனாலே நரக வேதனையா இருக்குய்யா. என் புள்ளைங்க படுற அவஸ்தைய நேரா பார்த்துக்கிட்டு, உனக்கு சோறு பரிமாற வேதனை எனக்கு இனிமே காலத்துக்கு வேணாம்யா. தன் பெண்டாட்டி, தன் பிள்ளைங்கன்னு நெனைக்கிற ஈரக்கசிவே இல்லாத, உன்னோட படுத்து எழுந்துக்கிற ஈனப் பழப்பு எனக்கு வேணாம். கெளம்புங்க பசங்களா! 4 வீட்ல வேலை செஞ்சு உங்கள படிக்க வைக்க நானாச்சு. கர்ஜித்தாள் மறிக்கொழுந்து. ஒரு வார்த்தையும் பேசாது அடித்து துவைத்து குமுக்கி அடிக்கிற ரங்கசாமிக்கு அவள் இவ்வளவு வார்த்தைகளை கொட்டி முடித்த பிறகும் கூட கிட்டே நெருங்கவும் தைரியம் வரவில்லை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சோறும் கறி குழம்பும் பிசைந்து தன் குழந்தைகள் சாப்பிடுவதை பார்த்து மறிக்கொழுந்து அழுதாள். அழுது கொண்டே சிரித்தாள். திலகம் ஒரு தட்டில் சோறு போட்டு குழம்பு ஊற்றி அம்மா முன் வைத்து சாப்பிடுமா சாப்பிடுமா என்று சொல்லி அழுதாள். இனிமே இந்த அரிசி கிடையாது, பழைய மாதிரி அரிசிதான், கேவுரு கூழுதான். நீங்க ஒழுங்கா படிக்கணும், சரிதானா? படிக்கிறோம்மா என்ற குழந்தைகளை அணைத்து கொண்ட மறிக்கொழுந்தின் மனம் இப்போது நிம்மதியாக இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.